ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான ஒரு கிரேவி சிக்கன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதோட 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததும் நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட சிக்கன்லேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு, 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். அதுவும் எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா மசாலாலேயே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய் வேகணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. மேலே கொத்தமல்லி தூவி மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். காயெல்லாம் வெந்துடும். நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், காயெல்லாம் ஒரு 50% வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடினாக்கா நல்லா வெந்துடும் காயெல்லாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுப்பு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான சிக்கன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு கிரேவி ரெடி. இந்த சாப்பாடோட நெய் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். அந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவரெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.